ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நான் ஆட்டு ரத்தம் தான் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஆட்டு ரத்தம். நான் அந்த ஆட்டு தலை வாங்கினா அது கூட கொஞ்சம் கொழுப்பும் கொடுத்தாங்க. அதுவும் இந்த ஆட்டு ரத்தமும் சேர்த்து நான் இப்போ பொரியல் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி ஒரு பொடி கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக, பூண்டு நல்லா உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சில பேர் கத்தியில் கட் பண்ணுவாங்க. அது அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த மாதிரி நல்லா நான் பொடியாக வேணும்னு சொல்லி கையிலேயே நல்லா பிசுக்கி விட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் பொடி பொடியாக பண்ணி எடுத்துடணும். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நான் ஆயில் சேர்க்குறேன். நான் ஒரு ஆட்டு ரத்தம் தான் கூட எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரியட்டும். கூடவே பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். பெரிய சைஸு 3 வெங்காயம். நிறைய வெங்காயம் வேணும் இதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக வதங்கிடும். இவ்வளோ வெங்காயம் சேர்த்துனா தான் அந்த ரத்த பொரியலுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் பாதி அந்த ரத்தம் பாதி இருக்கணும், அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கம்மியாக போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம், சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். அடுத்து நான் அந்த தலைக்கறி வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பும் கொடுத்தாங்க, ஆட்டு தலைக்கறி. அதோட அந்த கொழுப்பும் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை நான் குழம்புல போடலை, நிறைய ஆயில் ஆகிடும்னு சொல்லிவிட்டு, அதனால் இந்த ரத்தத்திலே சேர்த்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். போட்ட உடனே நல்லா பூ மாதிரி மலர்ந்துடுச்சு. வதங்கின உடனே பாருங்கள், பாருங்கள் எப்படி மலர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரை பண்ண உடனே நல்லா மலர்ந்துருச்சு அது. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த ரத்தத்தை எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம், கலந்து விட்டுக்கலாம் நல்லா. ஆனியன் நிறைய தேவைப்படும் இதுக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் ஆனியன் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துனேன். நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிற 3/4 பாகம். கூடவே நான் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். பெப்பர் கொஞ்சம் காரத்துக்கு 2 மிளகா தான் போட்டிருக்கேன், அதனால் நான் காரத்துக்கு பெப்பர் போடுறேன். 1/4 டீஸ்பூன்னு கரம் மசாலா, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 15 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்து உருண்டு வந்துடும். அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை தூவிட்டு அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ தள்ளாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் வீடியோ கண்டிப்பாக நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும். பாய்.